Welcome back to the New World of Education Zoology channel. Today we will see about PGTRB Zoology Evolution, our 10th unit. இதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கெமிக்கல் எவல்யூஷன், அதாவது மாலிகுலர் எவல்யூஷனுக்கு எக்ஸாம்பிளான யூரே மில்லர் ஆய்வு தான் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் ஆல்சோ இதுக்கு ரிலேட்டடான பிடிஎஃப் தமிழில் வந்து பிடிஎஃப் வந்து கொடுக்குறேன். அதை வந்து டெலிகிராமில் வந்து கொடுக்குறோம். பட் அந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த பிடிஎஃப் வந்து உங்களால் இது படிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்ன அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒன் வேர்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக நான் வந்து ஒன் வேர்ட்ஸ் வந்து போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூரே மில்லர் ஆய்வு அப்படின்னு சொல்லும்போது வேதிப்பொருள்லேருந்து தான் உயிரிகள் தோன்றுச்சு. அதுக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வழியாக வந்து ப்ரூஃப் பண்ணதான் வந்து யூரே மில்லர் ஆய்வுன்னு சொல்கிறோம். கெமிக்கல்லேருந்து தான் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா வந்து உயிரிகள் தோன்றுச்சு. ரசாயன பொருளார் வேதிப்பொருள்லேருந்து உயிரிகள் தோன்றுச்சு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த யூரே மில்லர் ஆய்வு. இது வந்து ஒரு மூலக்கூறு மாலிகுலர் எவல்யூஷனுக்கு எக்ஸாம்பிள். மாலிகுலர் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லும்போது கெமிக்கல் எவல்யூஷன்ல பார்த்தோம். ஒப்பாரின் ஹால்டேன் தான் வந்து ஃபர்ஸ்ட் 1929 வந்து உயிர்கள் வந்து ஆர்கானிசம் வந்து எதுலேருந்து வருது, ஆர்கானிசம் வந்து ஃபார்ம் ஆகுறது பார்த்தோம்னா லைஃப் ஆர்ஜினேட் ஆகுறது வந்து கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்ல இருந்துன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் வழியாக அவங்க எந்த ஒரு ப்ரூஃபும் கொடுக்கல. ஸோ 1953 வரை வந்து ஒப்பாரின் ஹால்டேன் சொன்னதை அக்செப்ட் பண்ணப்படலை. அவங்க வந்து அதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் ஆய்வு வழியான எதுவும் ப்ரூவ் பண்ணாததுனால. பட் 1953 யூரேயும் அவரோட ஸ்டூடெண்ட் மில்லரும் வந்து ஆய்வு செஞ்சு இதை ப்ரூவ் பண்ணாங்க. ஒப்பாரின் அண்ட் ஹால்டேன் வந்து என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா பிரிமிட்டிவ் எர்த்தில் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன் வந்து போன்ற இந்த கேசஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஒப்பாரின் ஹால்டேன். இது எல்லாம் ஒன்னோட ஒன்னா சேர்ந்து வாட்டராகவும் மீத்தேனாகவும் நைட்ரஜனாகவும் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு வந்து ஆல்ரெடி நம்ம படிச்சிருந்தோம். ஸோ அதே தான் இந்த கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் இதெல்லாம் ஒன்னோட ஒன்று சேர்ந்து வாட்டராகவும் மீத்தேனாவும் அண்டு அமோனியாவும் மாறுது. அண்டு இது எதனால அப்படி நடக்குது இந்த ப்ராசஸ் எல்லாம், ஏன் ஒன்னோட ஒன்று இணையுது அப்படின்னா லைட்டனிங் மின்னல்னாலேயோ இல்லை யூவி ரேஸோட செயலாலேயோ இது ஒன்னோட ஒன்று இணையுது அப்படின்னு வந்து சொன்னாங்க. இப்படி ஒன்னோட ஒன்று இணைஞ்சு திரும்ப இணைஞ்சு என்ன கிடைக்குதுன்னா அமினோ ஆசிட்டை ஃபார்ம் பண்ணுது, அமினோ ஆசிட்டை உருவாக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அமினோ ஆசிட் வந்து புரோட்டீனோட கட்டமைப்பு அப்படின்னு வந்து சொல்லுவோம். அமினோ ஆசிட் வந்து பார்த்தா புரோட்டீன் வந்து ஃபுல்லாக எதனால மேடப் ஆஃப் ஆகிருக்குன்னா அமினோ ஆசிட்ஸ் தான். ஸோ அமினோ ஆசிட் வந்து புரோட்டீனை உருவாக்குது ஃபைனலாக அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அண்டு இதுவரை வந்து யூரே மில்லர் ஆய்வு வந்து ஒப்பாரின் ஹால்டேன் வந்து சொல்லியிருந்தது. அண்டு அமினோ ஆசிட் யூரே மில்லர் என்ன செஞ்சாங்கன்னா மேற்கொண்டு ஃபர்தரா இதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வழியா ப்ரூவ் பண்றதுக்கு ஆல்ரெடி உருவாயிருந்த அமினோ ஆசிட்டை எதுல இருந்து உருவாக்குனாங்க அப்படின்னா இந்த அவங்க வந்து செயற்கை ஆர்டிஃபிஷியலா ஒரு லேப்ல செஞ்சுறாங்க. அப்ப லேப்ல செய்யும்போது இந்த அமோனியா அண்ட் ஆல்சோ மீத்தேன், வாட்டர் இது மூணுல இருந்தும் அமினோ ஆசிட்டை உருவாக்குறாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல. அப்ப அந்த சிச்சுவேஷன் அட்மாஸ்பியரை எப்படி கொண்டு போறாங்கன்னா ஆதி காலத்துல பிரிமிட்டிவ் எர்த்தில் எப்படி இருந்துச்சோ அந்த ஒரு அட்மாஸ்பியரை வந்து லேப்ல அவங்க ஆர்டிஃபிஷியலா வந்து கொண்டு வந்து இந்த கேசஸ்ல இருந்து என்ன செய்யறாங்கன்னா அமினோ ஆசிட்டை உருவாக்குறாங்க. அப்புறம் தண்ணீரை வாட்டரை வந்து என்ன செய்யறாங்கன்னா பாயில் பண்ணி அதுல இருந்து நீராவியை வந்து கொண்டு வர்றாங்க. நீராவியை கொண்டு வந்து அந்த நீராவி வந்து எதோட சேர்க்கிறாங்க ஃபைனலா அப்படின்னா தண்ணீரை கொதிக்க வச்சு நீராவியை பெற்று அதை வந்து என்ன செய்யறாங்கன்னா அமோனியாவோடையும் அண்டு மீத்தேனோடையும் வந்து ஜாயின் பண்றாங்க. இது எல்லாம் சேர்க்கும் போது அங்க வந்து இது எவ்வளவு வோல்ட் மின்னழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னா 75,000 அளவுல வந்து மின்னழுத்தத்தை வந்து பாய்ச்சுறாங்க. அப்போ மின்னல் அண்ட் யூவி ரேஸையும் வந்து ஆர்டிஃபிஷியலா அவங்க வந்து செலுத்துறாங்க. ஒரு லேப்ல இதெல்லாம் நடக்குது. நெக்ஸ்ட் பின்னர் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த நீராவியை வந்து குடுவையில சேமிச்சு வச்சாங்க. குடுவையில சேமிச்சு வச்சு குரோமேட்டோகிராஃபிக்கு உட்படுத்தும் போது பகுப்பாய்வு செஞ்சாங்க. அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது என்னெல்லாம் கிடைச்சிச்சுன்னா அமினோ ஆசிட் அண்டு ஹைட்ராக்சிக் ஆசிட், அலிபேட்டிக் ஆசிட் அப்படிங்கிற இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து கிடைச்சிச்சு. அமினோ ஆசிட், ஹைட்ராக்சிக் ஆசிட், அலிபேட்டிக் ஆசிட். இதுல அமினோ ஆசிட்ல வந்து என்னென்ன டைப்பான அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னா கிளைசின், அலனைன், அஸ்பார்டிக் ஆசிட், குளுட்டாமிக் ஆசிட். கிளைசின், அலனின், அஸ்பார்டிக் ஆசிட், குளுட்டாமிக் ஆசிட் இந்த மாதிரி அமினோ ஆசிட்ஸ் வந்து கிடைச்சிச்சு. இதுல அலனின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா
ஆல்பா அலனின் அண்ட் பீட்டா அலனின் வந்து கிடைச்சிச்சு. ஆனா பார்த்தோம்னா ஆல்பா அலனின் தான் வந்து அதிகமா கிடைச்சிச்சு. ஸோ இப்போ மாடர்ன் டேஸ்ல அதிகமா கிடைச்சது பார்த்தோம்னா ஆல்பா அலனின். மாடர்ன் டேஸ்ல வந்து புரோட்டீன் காம்பவுண்ட்ல அதிகமா என்ன இருக்கு அப்படின்னா பீட்டா அலனினை விட ஆல்பா அலனின் தான் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆல்பா அலனின் அதிகமா இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு கரிமப் பொருள், உயிரியை உருவாக்கக்கூடிய திறன் எதுக்கு இருக்கு அப்படின்னா ஆல்பா அலனினுக்கு தான் இருக்கு. அந்த ஆல்பா அலனின் வந்து அப்போதே பார்த்தோம் அப்படின்னா அந்த பிரிமிட்டிவ் எர்த் இருக்கிற சூழல்ல அப்போவே வந்து அதிகமாக கிடைச்சது எது அப்படின்னா இந்த ஆல்ஃபா அலனின் தான் வந்து அதிகமாக கிடைச்சிச்சு. ஸோ ஆல்ஃபா அலனின் அதிகமாக கிடைச்சதை வச்சு அப்போ புரோட்டீன் காம்போனன்ட் வந்து அங்கே இருந்திருக்கு, உருவாயிருக்கு அப்படிங்கிறத வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணாங்க. புரோட்டீன் இருந்தாலே அது மூலக்கூறுகளோட கட்டமைப்புக்குரியது. ஸோ கண்டிப்பாக உயிரி உருவாகிறதுக்கு அது அடித்தளமான ஒன்று அப்படின்னு வந்து யூரே மில்லர் வந்து இந்த சோதனை வழியா வந்து உருவாக்குனாங்க. ஸோ கனிம பொருள்லேருந்து ஒரு கேசஸ்லேருந்து இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ்லேருந்து ஒரு ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் புரோட்டீன் மாலிகூல்ஸ் வர உருவாக்கி காட்டினதுனால இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து என்னாச்சு அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாராலையும் ஏற்றுக்கப்பட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ இதுதான் வந்து அந்த டயக்ராம். என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு குடுவையில் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஹைட்ரஜன் அண்ட் அமோனியா CH4 இந்த கேஸை வந்து எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு அதில் எலக்ட்ரோலைட் வந்து செலுத்துறாங்க. எலக்ட்ரோலைட் செலுத்தும் போது அதான் 75,000 வோல்ட் அளவுல மின்னழுத்தத்தை செலுத்தும் போது அது வந்து என்ன ஆகுதுன்னா அந்த நீராவி ஆல்ரெடி குடுவையில் என்ன வச்சிருக்க பாயிலிங் வாட்டர் வச்சிருக்காங்க. ஹீட் பண்ணி அந்த வாட்டரை வந்து ஹீட் பண்றாங்க. ஹீட் பண்ணி அதுல இருந்து நீராவி போகுது. குடுவையில் உள்ள வாட்டரை கீழே இருந்து ஹீட் பண்ணும்போது நீராவி போகுது. அந்த நீராவி நேரா எங்க வருதுன்னா இன்னொரு குடுவைக்கு வருது. இந்த குடுவையில் என்ன இருக்குன்னா ஹைட்ரஜன் அண்ட் ஆல்சோ அமோனியா, மீத்தேன் இதெல்லாம் இருக்கு. அண்ட் எலக்ட்ரோலைட்டு 75,000 வோல்ட் அளவுல வந்து எலக்ட்ரோலைட்டு செலுத்துறாங்க. செலுத்தும் போது வந்த நீராவி இதோட மிக்ஸ் ஆகுது. மிக்ஸ் ஆகி எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அது கீழே வரும்போது கண்டென்சர் வச்சு அதை வந்து என்ன செய்யறாங்கன்னா குளிரூட்டுறாங்க. குளிரூட்டி அதை ஒரு யூ வடிவ குழாய் வழியா செலுத்தி திரும்ப என்ன செய்யறாங்கன்னா அதை வந்து ஒரு ஃபிளாஸ்க்ல வந்து தனியா வந்து எடுக்கிறாங்க. எடுத்து அதை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து என்ன இருக்கு அப்படின்னா அந்த புரோட்டீன் மாலிகூல்ஸ்க்கான அந்த அமினோ ஆசிட் இதெல்லாம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா யூரே மில்லரோட அந்த ஆய்வுக்கான அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மெத்தடு. ஓகே, கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட் என்னங்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு கிளாஸ்ல வந்து பார்க்கலாம். PDF வந்து நாளைக்கு வந்து டெலிகிராம்ல போட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.